சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூ மெயின்டெனன்ஸ். இந்த செடியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, முக்கியமாக சம்மர் டைமில். ஸோ சம்மர்லேருந்து நம்ம டிசம்பர் டைமில், அதாவது இந்த பூக்கள் பூக்கிற சீசன் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ஷேடில் இந்த செடியை வைக்கணும். ஏன்னா சம்மரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயில் ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கொஞ்சம் நிழலான இடத்துல வைங்க. அப்போ வந்து செடி தேவையில்லாமல் கருகி போகாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இது தான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி போன இலைகளை ப்ரூன் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டு தான் முக்கியமான விஷயம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவிலே அப்படியே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் எப்படி ப்ரூன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெட் சைடு, அதாவது காஞ்சு போய் ரொம்ப இதாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கட் பண்ணணும். ஸோ நல்லாவே கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் காஞ்சிருக்குன்னு பாருங்கள். நான் அதை ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த செடி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கோ அது எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த செடி எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லா கட் பண்ணியாச்சு. இந்த செடியை, சாமந்தி செடி நல்லா கட் பண்ணியாச்சு, பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதில் கட் பண்ண அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணை நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மண்புழு உரம், இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண மண்புழு உரம் தான் இது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் போடலாம். ஸோ இதையும் நல்லா பரப்பி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க பண்ண வேண்டியது. காய்ந்து போன ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. ஸோ இதுதாங்க பண்ண வேண்டியது. செடியை ப்ரூன் பண்ணிவிட்டு நம்ம பார்ஷியல் ஷேடில் வைக்க வேண்டியது. அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இயர் எண்டில் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் டைமில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இயர் ஃபுல்லாக இது பூக்கிற பூ கிடையாது. ஸோ அந்த 2 to 3 months தான் பூக்கும். ஸோ அதனால் இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டெப்ஸை நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா செடி கருகாமல் நல்ல விதத்தில் வளரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.